எக்ஸைஸ் 8.3ல 12th சம் பார்க்க போறோம். மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்களால் எறியப்படும் கல்லானது வட்டப்பகுதிக்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், வட்டப்பகுதிக்கு வெளியே செவ்வகத்தில் விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டில் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வட்டப்பகுதி 1 அடி ஆறா இருக்கு. இந்த செவ்வகம் இது எவ்வளவு இருக்குன்னா 3 அடி அகலம், 4 அடி 3 அடி உயரம், 4 அடி அகலம் இப்படி இருக்கு. சரியா? ஸோ ஏரியா இந்த பாருங்களேன், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல என்ன? லென்த் இன்டு பிரெத். லென்த் எவ்வளவு? இங்க 4 அடி இருக்கு. பிரெத் வந்து 3 அடி இருக்கு. மொத்தம் எவ்வளவு அடி? 12 அடி இருக்கு. ஸோ என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 12 அடி. ஏக்குள்ள விழுந்தா, ஏங்கிறது இந்த ரீஜன், இந்த வட்டம் இருக்குல்ல, இந்த ரீஜன். ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் சக்சஸ் இன் த கேம். ஏக்குள்ள விழுந்தா சக்சஸ். ஸோ ஏ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சர்க்குலர் ரீஜன். சர்க்குலர் ரீஜன் தானே சொன்னோம். ஸோ என் ஆஃப் ஏ எப்படி எழுதிக்கலாம்? பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஆருக்கு பதிலாக இங்க என்ன போடணும்? 1 போடணும். ஏன்னா 1 அடின்னு அவங்க கொடுத்துருக்காங்க படத்துலயே. 1 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பை இன்ட்டு 1 ஸ்கொயர். ஆருக்கு பதிலாக என்ன போடணும்? 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். 1 இன்ட்டு பை, பை தான். ஸோ அப்போ என் ஆஃப் ஏவோட வேல்யூ எவ்வளவு? பை. ஸோ நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு. The probability of success in the game P of A equal to, P of A க்கு எப்பவுமே ஃபார்முலா என்ன? N of A by N of S. N of A அப்படிங்கிறது பை, இப்பதான் கண்டுபிடிச்சோம். N of Sங்கிறது 12, ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க. சரியா? பை பை 12. ஒரு பையோட வேல்யூ எவ்வளவு? 3.14. சரியா? ஸோ கீழே 12 இருக்கும். இப்போ மேலே கீழே 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 100ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 3.14 into 100, 12 into 100. ஸோ இந்த 100ஆல ஏன் மல்டிபிள் பண்றோம்? நீங்க 2 டிஜிட் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா மாத்தணுங்கிறதுக்காக 100ஆல மல்டிபிள் பண்ணோம். ஸோ 2 டிஜிட் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க 2 டிஜிட் முன்னாடி விட்டுரும். 314 by 1200 வரும். ஸோ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 157 by 600 வரும்.